வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது, ஃபின் பாலரை பற்றி ஒரு அப்டேட் இருக்குது, இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனல் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரோமன் ரெயின்ஸும் 3 கன்னி பெண்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எஸ், நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கன்னி பெண்களுடன் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தார். ஆக்சுவலி அது கன்னி பொண்ணான்னு எனக்கு தெரியல, ஒரு 3 பொண்ணுங்க கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருந்தார். இது நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஆனால் நான் அது சும்மா தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, ஒரு ப்ரொமோஷனுக்காக எடுத்துக்காருன்னு பார்த்தா அதில் தான் வச்சானுங்க உளுந்த வடை ஆப்பு. அது என்ன உளுந்த வடை ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோமன் அண்ணன் படம் நடிக்க போகிறாரு, அந்த படத்துக்கான ஒரு லுக்குக்கான போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எடுத்துருக்கானுங்க. இது தெரிஞ்சோன்னா எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னண்ணா நீயும் படம் நடிக்க போயிட்டியா, நீ ரெஸ்லிங் பக்கம் வரமாட்டியா அப்படின்னு பார்க்கும்போது தான் நோண்டி உள்ளே இருக்கிற வடையெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஊசி போன வடை, உண்மையான மெது வடை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துருக்குது. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் படம் நடிக்க போகிறது உண்மை தான், ஆனால் அதில் கெஸ்ட் ரோல் தான் பண்ண போகிறாரு. ஒரு சின்ன ரோல் தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பண்ண போகிறாரு. நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த மூவி லிஸ்ட்டை பார்க்கும்போது ஹீரோவோட நேம் மேலேயும் ஹீரோயின் அப்புறம் காஸ்ட் அப்படிங்கிற நேமில் கீழே தான் பார்த்தீங்கன்னா ஜோஆனா அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் இந்த படத்தில் நடிக்க போல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ராக்கோட மூவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனில் தான் அவருடைய ஃபேஸை காட்டியிருப்பாங்க ரோமன் ரெயின்ஸை. அப்படி ஒரு காஸ்ட்டில் ஒரு ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் காட்டியிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெஸ்ட் ரோலுக்காக பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்களாம். ஸோ அதுக்காக தான் நடிக்க போகிறாரு. ஸோ ராக்கு மாதிரி ஃபுல் டைமராக ஹாலிவுட் மூவி போகணுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ராக்கே பார்த்தீங்கன்னா துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறாரு. இப்போ ஜான்சனாவே பார்த்தீங்கன்னா மூவி கேரியருக்கு போய் மூகிட்டு தான் இருக்காரு, எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது. பேஸ் மேக்கர் மாதிரியான ஒரு சில மூவிஸ் தான் ஹிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ராக் மாதிரி ஒரு தொட முடியாத உச்சத்துக்கு போகணுன்னா பெரிய விஷயம். ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மூவியெல்லாம் பெருசாக கண்டுக்க மாதிரி தெரில, ஏதோ ஆஃபர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. அது ஒன்லி ஒரு 3rd கேரக்டராக தான் இருக்கும். இப்போ 2nd ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது, 3rd லெவல் கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு WWE பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் ஒரு ஸ்டோரி லைன் உருவாக்கி வச்சுட்டாங்க. எப்படி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காரு, அந்த டைமில் எதுக்கு சும்மா இருக்கணும், 1-2 மூவி வந்துச்சுன்னா சும்மா நடிச்சு விட்டுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மூவிஸில் பார்த்தீங்கன்னா கமிட்டாக இருக்காரு போல இருக்குது. ஸோ அதற்கான ஒரு சில போஸ்டரை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் டைமராக ஒன்றும் ரோமன் ரெயின்ஸ் போல் அதில் ஒரு சின்ன காஸ்ட் தான் பண்ண போகிறாரு, சரிங்களா? ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு WWE பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டனில் ஒரு பெரிய ஃபியூடே உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. டிராஃப்ட் வரும்போது ராக் வருவாரா அப்படிங்கிறது ஒரு இது, பிளட் லைனில் ஒரு பிரிவு இருக்குது, சம்மஸ்லாம் செத்ரோல்ஸ் இருக்கிறாரு, சோலாசிகாவா இருக்கிறாரு, ரெசல்மனியில் ராக் இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு அண்ணனுக்கு கால் ஷீட்டை புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க WWE. அதனால் எங்கேயும் போக மாட்டார். ஸோ புது ஷீல்டை புது பிளட் லைனை உருவாக்கணும், இப்போ இருக்கிற பிளட் லைனை ஒழிக்கணும், பால் ஹேமனை கூட சேர்க்கணும், பால் ஹேமனே முதுகில் அடித்தா அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ட்ரைபல் சீஃப் ஹாலிவுட் மூவி பக்கம் போக மாட்டார். அப்பப்போ நம்ம செத்ரோல்ஸ் எல்லாம் ஒரு சில படங்கள் நடிக்கிறாருலாங்க, அப்பப்போ கூப்பிடும் போது நடிக்கிறாருல, அதே மாதிரி மிஸ்ஸெல்லாம் நடிக்கிறாருல, அதே மாதிரி அப்பப்போ ஏதாவது மூவி கிடைக்கும் போது நடிச்சுக்கிட்டு மீண்டும் ரெஸ்லிங் கேரியருக்கே வந்துடுவார், சரிங்களா? அதற்கான ஃபஸ்ட் லுக் தான். இருந்தாலும் அண்ணன் பக்கம் 3 பொண்ணுங்க இருக்கும்போதும் அண்ணன் 3 பொண்ணுங்களை பார்க்காம கீழே தலை குனிஞ்சு இருந்து பார்க்குறத பார்க்கும்போது என்ன மாதிரியே இருக்குது. நான் கூட 3 பொண்ணுங்க இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்லாம் பார்க்க மாட்டேன், அப்படியே அண்ணன் மாதிரி கீழே இருப்பேன். அடுத்த செய்தி, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பற்றி தான் ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மண்டே நைட் ராவை நல்லா கொடுத்துட்டாரு, ஸ்மாக்டவுன் நல்லா கொடுத்துட்டாரு. ஸ்மாக்டவுன் எப்படி சொல்ல, வியூவர்ஷிப் அடிப்படையில் ரா 23 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. ரா ஆஃப்டர் கோவிட் டைமுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய வியூவர்ஷிப் வந்தது கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருமையாக பேசியிருந்தாங்க. பட் ஆனால் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா திடீர்னு கம்மியாக இருக்குது. அதாவது கோடி ரோட்ஸ் சாம்பியனான முதல் வாரம் ரெசல்மனியா ஃபஸ்ட் வீக் 23 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க மண்டே நைட் ராவை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவை 18 லட்சம் பேர் தான் பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்
காணாமல் போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா WWE பொறுத்த வரைக்கும் ஒரு இது இருக்குது, ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபியூட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க, லைவாக பார்ப்பாங்க. இப்போ அந்த 25 லட்சம் பேரும் ரெஸ்லிங் பார்க்காதவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளும் ரெஸ்ல்மேனியா பார்க்குறோம், அடுத்த நாள் இருக்க ராவ் பார்த்தோம், அதுக்கடுத்த வர ராவை பார்க்குறீங்களா? ரெஸ்லிங் கிங் தமிழில் பார்க்குறீங்களா? என்னத்தை நடக்க போகுது, அடுத்து பேப்பரி வரும்போது எதாவது நல்லா பண்ணுவானுங்க, அப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற நீங்களே சலித்துட்டு போகிறீங்கல்ல. அதே மாதிரி இந்த ட்விட்டரில் கிடைக்கிற இமேஜை பார்த்து இதான் நடந்திருக்கா, சரி பெருசாக இன்ட்ரெஸ்டிங் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி இந்த ரிப்பீட்டடாக பார்த்துக்கலாம், யூடியூப்பில் ஹைலைட்ஸை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒதுங்கிடுவீங்க. அந்த மாதிரி ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ஒரு சில ஆடியன்ஸ் வந்து ஒதுங்கிடுவாங்க. ஸோ அப்படி ஒதுங்கினவங்க தான் இந்த 5 லட்சம் ஆடியன்ஸும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரெஸ்லிங்கை பற்றி எதாவது பேசப்படுதோ இல்லாட்டா ரிப்பீட்டடாக நம்ம பார்க்குற ஷோவோ ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ். ரா ஆஃப்டர், அதாவது ரெஸ்ல்மேனியா ஆஃப்டர் ராக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சுன்னா, ரெஸ்ல்மேனியாவில் புது சாம்பியன்ஸாக இருக்காங்க, புது திருப்பங்கள் நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எல்லா ஆடியன்ஸும் லைவாக பார்த்துருப்பாங்க. நம்ம பார்க்கலையா? அந்த மாதிரி நான் கூட பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கும்போது நான் பிறகு பார்த்து ரிவ்யூ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். ஆனால் ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியா ஆனால் லீவ் போட்டாலாச்சு பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ரெஸ்ல்மேனியாலாம் லீவ் போட்டாச்சு ரெஸ்ல்மேனியா பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதனால் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ராவோட வியூவர்ஷிப் கம்மியாக இருக்குது. இதுக்கு கோடி ரோட்ஸுக்கும் WWEக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி எந்த விதமான சம்பவம் கிடையாது, சரிங்களா? இது ஒரு சாதாரண விஷயம் தான். இதுக்குன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கு சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தி ராக்கை வந்து WWE வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் அந்த சம்மர்ஸ்லாமில் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்ட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெஸ்ல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் எப்படி ஒரு மேட்ச் நடக்குதோ அதே போல் இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்னு அதுக்கான ஸ்டோரியை ஆல்ரெடி WWE பெருசாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது எப்படி பில்ட் பண்ணி சம்மர்ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, WWE வந்து இப்போதைக்கு யூகேக்கு போயிட்டாங்க. என்னப்பா இந்த ஒரு ஸ்மாக்டவுன் நடக்க போது யூகேக்கு போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூகேயில் ஒரு சில லைவ் ஷோ நடத்திருக்காங்க. இது முழுக்க ரா ரெஸ்லர்ஸ் தான் பங்கேற்றுக்கானுங்க. ஏன்னா ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்மாக்டவுனுக்கு வரணும்ல, ஆனால் ரா ரெஸ்லர்ஸ் தான் பங்கேற்கிறாங்க. அதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனான டேமி மிஸ் இருக்கிறாங்க. காணாமல் போன பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா யூகேக்கு வந்து வராங்களாம், அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெட்டாலியாக்காவும் WWE இருந்துக்கிட்டே காணாமல் போனாக்கா அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா யூகேக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் நைட்மேயர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் த ஃபினிஷர் ஸ்டோரி கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா யூகேக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பைப்பர் நிவின் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த யூகேயோட குடிமகள், அவங்க இல்லாமல் எப்படி இருக்கும், ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா யூகேக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபின் பேலர் ஸோ யூகே குடிமகன் அவரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூகேக்கு வராராம். ஆக்சுவலி போயிட்டாங்க, இவங்கெல்லாம் அஃபிஷியலாக போயிட்டாங்க. ட்ரூ மேக்கின்டையர் இவரும் பார்த்தீங்கன்னா யூகேக்கு வந்து அஃபிஷியலி போயிருக்கிறாரு. இவங்களுக்குலாம் அங்கே லைவ் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குந்தர், நம்ம WWE ரொம்ப நாள் காணாமல் போனார் குந்தர். ஸோ அவர் வந்து இந்த லைவ் ஷோ அப்பீரியன்ஸுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா வாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மெயின் ஷோக்கு வர மாட்டார், பட் ஆனால் யூகேக்கு வந்து ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு வராராம். இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் பெறதுக்காக சாமி ஜெயின் கூட மோத போகிறாராம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி சாமி ஜெயின் வராராம். எஸ், குந்தர் வந்து யூகேக்கு வராருன்னா கண்டிப்பாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதுவார். அப்போ சாமி ஜெயின் கூட தானே மோதி ஆகணும். ஸோ அதனால் சாமி ஜெயினும் வராராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் பார்த்துட்டோம். இப்போ மெயின் ஈவெண்ட் ரெஸ்லிங் செய்திக்கு நம்ம வந்துட்டோம். WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு விஷயத்த ஒரு ஆக்கப்பூர்வமாக காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் விஷயத்தை தாண்டி டேமியன் ப்ரீஸ்ட் விஷயம் இருக்குது. அதாவது WWE பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட்டை கொஞ்சம் ஒரு பெரிய லெவலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோவாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக காட்டுறாங்க. குறிப்பாக ஒரு ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி என்ன காட்டுறாங்க. போன வாரம் நடந்த ராவில் கூட அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, ஜேஓஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் பாலரை எதிர்க்கிற மாதிரியும், ஃபின் பாலர் வந்து டாக் டீம் டைட்டில் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம வேர்ல்டு டைட்டில் ஃபஸ்ட்டு தக்க வச்சுப்போம், எனக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் பார்க்கும்போது டேமியன் ப்ரீஸ்ட் ஹில்டன் ஆகவும் ஜட்ஜ்மெண்ட்டை பிரிகிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டை பிரிஞ்சு தான் கிடக்குது. ரிஆர்எஃப்ல போனதுக்கப்புறமா தலையை தூக்கி மண்ணை வாரி போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டேமியன் ப்ரீஸ்ட் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறதுனால அது வரைக்கும் இதை ரன் ஆகும். இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா இந்த டீமை வந்து பிரிக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்களாம். டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் ஃபின் பாலருக்கும் ஒரு ஃபியூடை வைக்கணும். அதில் ஃபின் பாலரை மேபி டேமியன் ப்ரீஸ்ட் கிட்ட அந்த நேரத்தில் சாம்பியன்ஷிப் இருந்ததுன்னா இவங்களுக்குள்ள ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆகும், அல்லது
ஃபின் பாலருடைய டீமன் கேரக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த டீமன் கேரக்டர் வச்சு டேமியன் பேலருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மேட்செல்லாம் வைக்கணும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டீமாக இருந்திருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த ஆர்வத்தை WWE பயன்படுத்தி இவங்களுக்குள்ள சம்மஸ்லாம்லையோ அல்லது அதுக்கப்புறமாவோ ஒரு நல்ல மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. எது எப்படியோ டீமன் பேலர் பார்த்தீங்கன்னா மீண்டும் WWEக்கு வரதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இது கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்லிங் ஃபேன்ஸு எல்லாருக்குமே பிடிச்ச செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் டே பிரிவு அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரொம்ப வருத்தம் தான். பட் ஆனால் மாமி ரியாரப்பில் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் டே கிடையாது, அதுக்கு பிரிஞ்சிடலாம் பேசாமல். ஒரு நியூ ஃபேஷன் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வாங்கப்பா, நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் ஒயிட் ஃபேமிலி புதுசாக வரப்போகுது நம்ம அங்கிள் அவடியோட கேரக்டர், அதனால் அதை இதை மறைக்கிறோம் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம ஷேமஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என்னெல்லாம் ரகனப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை சொல்லியிருந்தார். அதை பற்றி நம்ம காலையிலே ஒரு வீடியோ போட்டுட்டோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னென்ன எந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கவங்க மட்டும் பாருங்கள், அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, அடுத்து நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தில் சந்தி.